மகளே, கதவை திற. வெளியே மிக வேகமாக மழை பெய்கிறது. வெளியவே இருங்க கிழவி. நீங்களும் உங்க மகளும் என் வாழ்நாள் முழுவதும் ஆட்சி செய்தீர்கள். இனி நான் ஆட்சி செய்யப் போகிறேன். நீங்கள் எனக்கு எந்த அளவிற்கு நரக வேதனையை கொடுத்தீர்களோ அதே அளவிற்கு நானும் கொடுப்பேன். இனி உங்கள் இருவருக்கும் இந்த வீடு நரகமாக தான் இருக்கும். நீங்கள் இருவரும் என்னுடைய வீட்டுக்குள் நுழையவே கூடாது. எனக்கு அடிமையாக தான் இருந்தாக வேண்டும். ஒரு காலத்தில சுல்தான்புரம் அப்படிங்கிற மாநிலத்தில ஒரு வயதான பெண்மணி வசித்து வந்தார். இந்த வயதான பெண்மணி பெயர்தான் கமலா. அவளுக்கு வைஷாலி அப்படிங்கிற செல்லமான பெண் பிள்ளை இருந்தாள். இவள் கல்லூரி படிப்பு படிக்கிறாள். கமலாவின் முதல் மகன் லோகேஷ் இறந்து விட்டார். அதனாலதான் மருமகள் ஷாலினிக்கு அதிகாரம் அதிகமாக இருந்தது. இவள் என்ன சொல்கிறாளோ அதையேதான் அம்மாவும் மகளும் செய்தாக வேண்டும். ஷாலினி தினமும் ஓய்வெடுத்துக் கொண்டேதான் இருப்பாள். பாவம் வைஷாலியை தினமும் வேலை வாங்கிக் கொண்டே இருப்பாள். வைஷாலி தினமும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாள். கமலா வீட்டு வேலைகள் அனைத்தையுமே செய்வாள். ஒருநாள் வைஷாலிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கப் போக முடியவில்லை. அதனால் ஷாலினிக்கு கோபம் அதிகமாக இருந்தது. ஷாலினி கமலாவையும் வைசாலியையும் வெளியே துரத்திவிட்டாள். தினமும் வீட்டில் வேலை செய்வதாக இருந்தால் மட்டுமே வீட்டில் இருங்கள், இல்லை என்றால் வெளியே போங்க. உடம்பு சரியில்லை என்று நடிக்கிறாயா? உன்னுடைய நடிப்பு அத்தனையுமே எனக்கு தெளிவாக தெரியும். வைஷாலி, முதலில் வெளியே போங்க. அம்மா, நிஜமாகவே என்னால் காட்டுக்கு ஆடுகளை மேய்க்க போக முடியவில்லை. என்னால தான் நீங்களும் இப்ப வெளியே இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இந்த மலையில நனைந்து. இன்னும் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போய்விடுமோ என்று பயமாக இருக்குது அம்மா. மகளே, என்ன பேசுகிறாய்? உனக்கு மழைய நனைந்து காய்ச்சல் அதிகமாகிறதுக்குள்ள ஷாலினி கையில கால்ல விழுந்தாவது உன்னை பெட்ல போய் படுக்க வைக்கிறேன். என்னோட மகன் இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? கடவுளே, உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? ஏன் எங்கள் இருவரையும் இப்படி சோதிக்கிற? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இன்றைக்கு அண்ணா இறந்து போகாமல் இருந்திருந்தால் ஷாலினி நமக்கு இந்த மாதிரியான கொடுமையை செய்வாங்களா? அம்மா, இனியும் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. என்னால் அண்ணி கொடுக்கும் சித்திரவதைகள் எல்லாம் தாங்கிக்க முடியல. நீயும் நானும் வேறொரு வீட்டிற்கு போயிடலாம் அம்மா. வைஷாலி, நீ சொன்னது விரைவில் நடக்கத்தான் போகிறது. நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். இன்னும் சிறிது காலம்தான். இவ்வளவு விட்டு நாம் வேறு வீட்டுக்கு போய்விடலாம். ஷாலினி நல்ல சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அதே சமயம் வெளியில் அம்மாவும் மகளும் நனைந்து கொண்டிருந்தார்கள். அம்மா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உள்ள வர்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தாரு? ஐயா, அனுமதி இல்லாமல் உள்ளே வந்ததற்கு என்னை மன்னியுங்கள் ஐயா. இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். சரி அம்மா, உங்களை நான் மன்னித்து விட்டேன். நீங்கள் இங்கே வருவதற்கான காரணம் என்ன? ஐயா, என்னுடைய மகளுக்கு நேற்றிலிருந்து உடம்பு சரியில்லை. மருத்துவமனைக்கு சென்று பார்க்க என்னிடம் காசு இல்லை. அதனால்தான் உங்களை பார்த்து உதவி கேட்கலாம் என்று வந்தேன். உங்களுடைய மகளுக்கு எதனால் உடம்பு சரியில்லாமல் போனது? காரணத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பொய் எதுவும் சொல்லாமல் உண்மையை மட்டுமே கூறுங்கள் அம்மா. மக்கள் என்னிடமிருந்து பொய் சொல்லி நிறைய காணிக்கைகள் வாங்கி இருக்கிறார்கள் அம்மா. அதனால் தான் கேட்கிறேன். என்னுடைய மகளுக்கு வேலை செய்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால் நேற்று ஓய்வெடுத்துக் கொண்டால் என்னுடைய மருமகளுக்கு என்னுடைய மகள் ஓய்வெடுப்பது பிடிக்கவில்லை. அதனால் வெளியே துரத்திவிட்டால் மழையில் நனைந்து என்னுடைய மகளுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகி விட்டது. அதான் ஐயா, என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களிடம் உதவி கேட்க வந்தேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்கள் மகளுக்கு தேவை எனக்கு அறிக்கையை நான் கொடுக்கிறேன். உங்கள் மருமகள் வேலைக்கு போறாங்களா இல்ல வீட்ல இருக்காங்களா அம்மா? ஏன் கேட்கிறேன் என்றால், வேலைக்கு போகும் பெண்கள் தான் இவ்வாறான கொடுமைகள் எல்லாம் செய்வார்கள். ஐயா, என்னுடைய மருமகளுக்கு சாப்பிடுறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாது சையா. அவள் என்னையும் என்னுடைய மகளையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாய். ஐயா, நான் வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளையும் செய்தாக வேண்டும். இறகுகளை உடைத்து எடுத்துட்டு வர வேண்டும். ஆட்டுக்குட்டிகளே மேய்க்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவள் எங்கள் இருவரையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாள். எங்கள் இருவரையும் தயவு செய்து காப்பாற்றும் ஐயா. சேனாதிபதி, இங்கே வாருங்கள்.
ராஜா, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? ரொம்ப முக்கியமான வேலை ஏதாவது இருக்கிறதா ராஜா? இந்த அம்மாவுடைய மருமகளை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். அந்த பெண்ணிற்கு தக்க தண்டனை கொடுத்தாக வேண்டும். அந்த பெண்ணை பொய் சொல்லி கூட்டி வாருங்கள். உண்மையை சொன்னால் அந்த பெண் வர மறுப்பால். ராஜா பொற்காசுகளை இலவசமாக தருகிறார். வாருங்கள் என்று கூட்டி வாருங்கள் சேனாதிபதி. அப்படியே ஆகட்டும் ஐயா. அந்த பெண்ணை பொய் சொல்லி கூட்டி வருகிறேன். அம்மா, உங்கள் பெயர் ஷாலினியா? உங்களை ராஜா அழைத்து வர சொன்னார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உள்ளது. என்னவென்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? ஆமாம், ஆர்வமாக உள்ளது சேனாதிபதி அவர்களே. சீக்கிரம் என்ன சந்தோஷமான செய்தி என்று சொல்லுங்கள். உங்களுக்கு ராஜா 50,000 தங்க காசுகள் தருவதாக அறிவித்துள்ளார். உங்களிடம் யாரும் சொல்லவில்லையா? என்னது, ராஜா 50,000 தங்க காசுகள் தருவதாக அறிவித்துள்ளாரா? எனக்கு யாருமே சொல்லவில்லையே சேனாதிபதி. வாருங்கள், தாமதமாவதற்குள் அரண்மனைக்கு செல்வோம். உங்களை அழைத்து வர ராஜாதான் உத்தரவிட்டார். உங்கள் வீட்டை தேடி செய்தியை உங்களிடம் தெரிவித்துவிட்டு உங்களையும் அழைத்து வர உத்தரவிட்டார். வாங்க, அரண்மனைக்கு போகலாம். ராஜா இந்த பெண்தான், கமலா அம்மாவுடைய மருமகள். நீங்கள் உத்தரவிட்டபடியே அழைத்து வந்துவிட்டேன் ராஜா. மகளே, உன்னை இங்கே அழைத்து வந்தது 50,000 பொற்காசுகளை தருவதற்காக அல்ல. நீ உன்னுடைய மாமியாரையும் அவருடைய மகளையும் கொடுமைப்படுத்தினாயே, அதற்கான தக்க தண்டனையை கொடுக்கத்தான் சேனாதிபதியை அழைத்து பொய் சொல்லி உங்களை அழைத்து வர உத்தரவிட்டேன். நீயும் வந்து வசமாக மாட்டிவிட்டாய். ஐயா, என்னை தயவு செய்துவிட்டு விடுங்கள் ஐயா. நான் ஒரு பாவமும் அறியாத அப்பாவி பெண். என் மாமியார் எப்பொழுதுமே என் மேல் வீண் பலியைதான் ஐயா சுமத்துவார். என் மேல் எந்த தவறுமே இல்லை ஐயா. சரி, வைஷாலிக்கு காய்ச்சல் எப்படி வந்தது? பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் கூறுங்கள் ஷாலினி. உங்களை விட்டு விடுகிறேன். அது ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். என் மேல்தான் தவறு. என்னை சிறையில் அடைத்து விடாதீர்கள். நான் என்னை திருத்திக் கொள்கிறேன். இனிமேல் உன் மேல் புகார்கள் ஏதாவது வந்தால் யோசிக்காமல் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன். ஜாக்கிரதை.